ஒரு காட்டுல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் தனியா இல்ல, 10 நாய்களை சேர்த்துக்கிட்டு நாம தான் இங்க சிங்கம் போலன்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு மற்ற மிருகங்களை கேவலமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. மற்ற மிருகங்களும் ஆரம்பத்துல கொஞ்சம் பதில் சொல்ல நினைச்சாங்க. ஆனா அப்புறம் நய குறைச்சிட்டு இருந்தா நாம என்னத்துக்கு அப்படியே போய் சண்டை போடணும் விட்டுட்டாங்க. அந்த சமயம் ஒரு நாள் உண்மையிலேயே ஒரு சிங்கம் அந்த காட்டுக்கு வந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்ததும் எல்லா மிருகங்களும் சந்தோஷப்பட்டு சிங்கத்தோட பின்தொடர்ந்து போச்சு. ஆனா அந்த நாய் அதுக்கு பொறாமை அந்த சிங்கத்தை பத்தியும் கேவலமா பேச ஆரம்பிச்சிச்சு. சிங்கம் அமைதியா அதை பார்த்துச்சு. அப்படியே சிரிச்சிட்டு, அது ஒரு நாய் தான், நாய் குறைச்சிடுறது தான் அதோட குணம், நான் அதுக்கு என்னத்துக்கு பதில் சொல்லணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா சிங்கத்துக்கு எதிரியா வர வேண்டியவங்க யானை, சிறுத்தை மாதிரி வலிமையானவங்க தான். அது போய் ஒரு நாய் தான் தன்னை எதிரி போல நினைக்கிறதுன்னு சிங்கம் யோசிச்சதும் அதுக்கே சிரிப்பு வந்துச்சு. அந்த நாய்க்கு தெரியல, அந்த சிங்கம் தான் அந்த காட்டை ஆள போகுது நண்பா. இந்த கதையில யாரு நாய் யாரு சிங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தம்ஸ் அப் ஃபயர்.